வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி யூனிட்டில் 6 தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து திமுக மற்றும் அதிமுக ஆட்சியின் கீழ் தமிழ்நாட்டின் வளர்ச்சி அப்படிங்கிற தலைப்பில் இருக்கிற பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து கருணாநிதி அவர்களுடைய சகாப்தம், அப்புறம் வந்து கருணாநிதி தலைமையிலான தேர்தல், அதுக்கப்புறம் வந்து மு.க. ஸ்டாலின் சகாப்தம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை பற்றி பார்க்க போகிறோம். எம்ஜிஆர் அவர்களுடைய எம்ஜிஆர் மற்றும் எம்கே நட்பு இதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். கருணாநிதி சகாப்தம், ஓகேங்களா? அவருடைய சகாப்தம் அப்படின்னா 1969 டு 2018 வரைக்கும். 1969ஆம் ஆண்டு அண்ணாதுரை எதிர்பாராத விதமாக இறந்து விட்டார். புற்றுநோய் காரணமாக இருப்பாங்க. அவரது வாரிசாக எம் கருணாநிதி தேர்ந்தெடுக்கப்பட்டார். போட்டி வேட்பாளர் வி.ஆர். நெடுஞ்செழியனை தோற்கடித்து தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். கருணாநிதி 2018 இறக்கும் வரையில் திமுகவின் தலைவராக இருப்பார். 1970களில் பிரபல நடிகரும் கட்சியின் பொருளாளருமான எம்ஜிஆர் கட்சி தலைவர் கருணாநிதியுடன் அரசியல் பகைமை கொண்டிருப்பார். இவர்களுக்கு இடையிலே ஆரம்பத்திலிருந்தே அரசியல் பகைமை இருக்கும். 1972ஆம் ஆண்டில் கட்சியின் பொதுக்குழுவை புறக்கணிக்க எம்ஜிஆர் அழைப்பு விடுத்தார். இந்த நெருக்கடி எம்ஜிஆர் பொருளாளராக இருந்தபோது ஊழல் விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைக்கு வழிவகுத்ததாக அமைந்தது. இறுதியில் திமுகவின் உயர் அதிகார குழுவால் பொதுக்குழுவிலிருந்து அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டார். பின்னர் அவர் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் AIADMK என்ற புதிய கட்சியை தொடங்குவார். 1972ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி படுகொலை தொடர்பான விசாரணை மேற்பார்வையிட்ட நீதிபதி ஜெயின் ஆணையத்தின் இடைக்கால அறிக்கை தமிழீழ விடுதலை புலிகளை LTTE ஊக்குவிப்பதற்கான கருணாநிதி மீது குற்றம் சாட்டியது. ராஜீவ்காந்தியின் கொலையாளிக்கு உடந்தையாக இருப்பதற்கு தமிழக முதல்வர் எம் கருணாநிதியும் திமுக கட்சியும் பொறுப்பேற்க வேண்டும் என்று இடைக்கால அறிக்கை பரிந்துரை செய்தது. இறுதி அறிக்கையில் அத்தகைய குற்றச்சாட்டுக்கள் எதுவும் இல்லாமல் இருந்தது. இந்த காலகட்டங்களில் கருணாநிதியின் மருமகன் முரசொலி மாறன் மத்திய அமைச்சராக இருந்தார். இருப்பினும் 1969ஆம் ஆண்டு கருணாநிதி முதலமைச்சர் ஆவதற்கு முன்பே அவர் அரசியலில் இருந்தார் என்பது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் பல அரசியல் எதிரிகளும் திமுக கட்சியின் மூத்த தலைவர்களும் கட்சியில் MK ஸ்டாலினின் எழுச்சியை விமர்சித்து வருகின்றனர். அவர் தமிழகத்தின் மேயராகவும் பின்னர் துணை முதல்வராகவும் நியமிக்கப்பட்டார். ஆனால் கட்சியை சேர்ந்த சிலர் ஸ்டாலின் சொந்தமான உயர்ந்து விட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். கருணாநிதியின் மகள் கனிமொழி 2007 மற்றும் 2013ஆம் ஆண்டுகளில் 2 முறை மாநிலங்களவை MP-யாக நியமிக்கப்பட்டார். அதாவது நம்மளுடைய சிலபஸ்ல 2000 வரைக்கும் தான் நமக்கு இருக்கு. அதற்கு பின்னாடி ஒரு சில தகவல்கள் இருக்கு. அதையும் கொஞ்சம் நம்ம நோட் பண்ணிக்கலாம். கருணாநிதியின் மகன் தயாநிதி மாறன் மத்திய அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். கருணாநிதியின் பேரன் ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கருணாநிதி தலைமையின் தேர்தல்கள் 1977ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் அதிமுகவிடம் திமுக தோல்வியடைந்தது. 1989 வரை மாநிலத்தில் அதிகாரத்தில் இருந்து விலகி இருந்தது திமுக கட்சி. 1987 டிசம்பரில் எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு அதிமுக ஜானகி, எம்ஜிஆரின் மனைவி மற்றும் ஜெயலலிதா என 2 பிரிவுகளாக பிரிந்தது. இந்த ஜானகி அம்மா அவர்கள் 1988ல் ஒரு சில காலம் முதலமைச்சராக இருப்பார். அதற்கு பின்னாடி தேர்தல் வரும். அதுக்கு பிறகு தான் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஆவாங்க. 1989 மாநில சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. 3வது முறையாக கருணாநிதி 1989 ஜனவரியில் முதலமைச்சராக பதவி வகிப்பார். இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, நமக்கு இந்த ஜானகி அம்மா ஆட்சி அமைப்பாங்க இல்லைங்களா? அது அதாவது தமிழ்நாட்டில் முதல் பெண் முதலமைச்சர் இவங்க தான், ஓகேங்களா? முதல் பெண் முதலமைச்சர் ஜானகி அம்மா அவங்கள் தான். அதாவது இந்த கட்சி, அதாவது அவங்களுடைய கணவரின் அடிப்படையில் வாரிசின் அடிப்படையில் வந்தவர்கள் இவங்க.
முதல் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் முதலமைச்சர் அப்படின்னா செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் தான், அவங்க தான் இருப்பாங்க. ஓகேங்களா. முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி தலைமையில் சமாஜ்வாதி ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்ததால் திமுக அரசு அமைக்கப்பட்ட 2 ஆண்டுகளுக்குள் கலைக்கப்பட்டதை அடுத்து 1999 தேர்தல் நடைபெற்றது. அதே ஆண்டில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராஜீவ்காந்தி ஒரு தற்கொலை குண்டுதாரியால் கொல்லப்பட்டார். எப்போ? 1991. மேலும் திமுகவின் தமிழர் ஆதரவு நிலைப்பாடு மற்றும் பிரச்சாரத்தின் நடுவில் மாநில அரசாங்கத்தை ராஜீவ் கலைத்ததன் காரணமாக திமுகவிற்கு எதிராகவும் அதிமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவாகவும் அணுகுமுறைகள் இருந்தன. இதனால் நாடாளுமன்றத்தில் திமுகவுக்கு எந்த இடமும் இல்லாமல் போனது. 1996 மாநில தேர்தல்களில் ஜெயலலிதா மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் கே மூப்பனார் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் உடனான கூட்டணியின் பலத்தின் அடிப்படையில் திமுக ஆட்சிக்கு வந்தது. இருப்பினும் 2001ஆம் ஆண்டில் வலுவான கூட்டணியின் பலத்தாலும் திமுகவிற்கு எதிரான ஆட்சி காரணியாலும் அதிமுக மாநில சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தது 2001ஆம் ஆண்டு. 2004 பொது தேர்தலில் திமுக, காங்கிரஸ், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆகியவற்றின் கூட்டணி அமைத்து மகத்தான வெற்றியை பெற்றது. இந்த கூட்டணி புதுச்சேரி உட்பட 40 இடங்களை வென்றது. இதன் மூலம் மத்திய அரசில் 7 அமைச்சர்கள் பதவிகளை திமுக வகிக்க முடிந்தது. மேலும் திமுகவிற்கு செல்வாக்கு மிக்க அங்கீகாரமும் எப்போ கிடைத்ததுன்னா 2004 தான் கிடைச்சது. 2014ஆம் பொது தேர்தலில் திமுக எந்த இடத்தையும் வெல்ல தவறியது. இருப்பினும் வாக்கு சதவீதத்தில் அது அதிமுகவிற்கு அடுத்தபடியான 2வது இடத்தில் இருந்தது. 2016 மாநில சட்டமன்ற தேர்தல்கள் திமுகவுக்கு 89 சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுத்தது. அது தமிழ்நாட்டு சட்டமன்ற வரலாற்றில் ஒரு எதிர்க்கட்சிக்கு கிடைத்த அதிகபட்ச எண்ணிக்கையாக இருந்தது இந்த தேர்தல். ஓகேங்களா. இதுவரைக்கும் நம்ம திரு கருணாநிதி அவர்களுடைய சகாப்தை பற்றி பார்த்தோம். அடுத்தது கே ஸ்டாலின் சகாப்தம் 2018 தற்போது வரை எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். கருணாநிதி ஆகஸ்ட் 7, 2018 அன்று இறந்தார். கட்சியை அவரது மகன் கே ஸ்டாலினிடம் ஒப்படைத்தார். ஸ்டாலின் ஜனவரி 2017 தனது தந்தையின் உடல்நிலை மோசமடைய தொடங்கிய போது செயல் தலைவராக நியமிக்கப்பட்டார். மேலும் முன்னதாக அவரது தந்தையால் வாரிசாக பெயரிடப்பட்டார். இதனால் கட்சி தொடக்கத்திலிருந்து 2வது திமுக தலைவரானார் ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் பிப்ரவரி 3, 2020 அன்று வரவிருக்கும் 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான கட்சி மூலோபாயவாதியாக பிரசாந்த் கிஷோர் கையெழுத்திடப்பட்டதாக கே ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். மார்ச் 25, 2018 அன்று ஈரோட்டில் திமுக ஒரு மாநில அளவிலான மாநாட்டை நடத்தியது. அந்த மாநாட்டில் கே ஸ்டாலின் 5 முழக்கங்களை வெளியிட்டார். அந்த 5 முழக்கங்கள் என்ன அப்படின்னா, கலைஞரின் கட்டளைகளை நாம் கவனித்துக் கொள்வோம், தமிழை வளர்த்து போற்றுவோம், 3வது அதிகார குவியலை நசுக்குவோம், அடுத்தது தீவிரவாதத்திலிருந்து மனித குலத்தை பாதுகாப்போம், வளமான தமிழகத்தை வளர்ப்போம் அப்படிங்கிறதான். ஸ்டாலின் தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கி 2019 பொது தேர்தலில் அந்த கூட்டணியை வழிநடத்தினார். தமிழ்நாட்டில் கே ஸ்டாலினும் அவரது கூட்டணியும் நாடாளுமன்றத்தில் 40 இடங்களில் 39 இடங்களையும், சட்டமன்றத்தில் 21 இடங்களில் 12 இடங்களையும் 52% வாக்குகளுடன் வென்றது. திமுக தலைமையிலான கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் கீழ் 2019 தமிழ்நாடு உள்ளாட்சி தேர்தல்களிலும் வென்றது. 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்றது. 2021 இந்த கூட்டணி 234 இடங்களில் 159 இடங்களை 46 வாக்குகளுடன் வென்றது. இதுவரைக்கும் ஸ்டாலின் அவர்களுடைய சகாப்தம் பார்த்தோம். அப்படியே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது அதிமுக அக்டோபர் 17, 1972ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து ஒரு அணியாக உருவாக்கப்பட்டது. ஜி ராமச்சந்திரன்
1953 வரை காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினராக இருந்தார். 1953ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அதன் நிறுவனர் சி.என். அண்ணாதுரையால் கவரப்பட்டு திமுகவில் இணைந்தார். முதல்ல திமுகவில் தான் எம்ஜிஆர் அவர்களும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 1972 தான் அது பிரிஞ்சு வரும். சரிங்களா? ராமச்சந்திரன் 1962ஆம் ஆண்டு மாநில சட்டமேலவை உறுப்பினரானார். 1967ஆம் ஆண்டு தனது 50 வயதில் முதலில் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுவார். 1969ஆம் ஆண்டு தனது வழிகாட்டியான அண்ணாதுரையின் மறைவிற்கு பிறகு முத்துவேல் கருணாநிதி முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு ராமச்சந்திரன் திமுகவின் பொருளாளராக பொறுப்பேற்பார். அதாவது எம்ஜிஆர் மற்றும் எம்.கே. நட்பு, இவர்களுடைய நட்பு எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். 1972ஆம் ஆண்டு கலைஞரின் 27வது வருட நட்பு முறிந்த பிறகும் எம்ஜிஆர் அவரை அந்தனவே அல்லது கடவுள் என்று தொடர்ந்து அழைத்ததாக வரலாற்றாளர் கண்ணன் ஒரு டிஜிட்டல் செய்தி வலைதளத்திற்காக எழுதியுள்ளார். 1972ஆம் ஆண்டு அண்ணாவின் மறைவிற்கு பிறகு திமுகவில் ஊழல் பெருகிவிட்டதாக எம்ஜிஆர் அவர்கள் குற்றம் சாட்டினார். அதன் விளைவாக ராமச்சந்திரன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அதே ஆண்டு அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்குவார். 1972 எம்ஜிஆரின் மிகவும் வெற்றிகரமான கொள்கையில் ஒன்று பிரபல காங்கிரஸ் முதலமைச்சரும் கிங் மேக்கர் கே. காமராஜர் அறிமுகப்படுத்திய மதிய உணவு திட்டமாகும். இது ஏற்கனவே ஆதரவற்ற குழந்தைகளை பள்ளிக்கு செல்ல ஊக்குவித்தது. தமிழ்நாட்டில் அரசு நடத்தும் மற்றும் உதவி பெறும் பள்ளிகளில் சத்தான சர்க்கரை மாவு உருண்டைகளை சேர்த்து எம்ஜிஆரின் சத்தான உணவு திட்டமாக மாற்றப்பட்டது. அதாவது மிட் டே மீல்ஸ் அப்படிங்கிறது இருந்ததை மதிய உணவு திட்டமாக இருந்ததை சத்துணவு திட்டமாக மாற்றினார் எம்ஜிஆர் அவர்கள். அதை சத்துணவு திட்டமாக மாற்றுவார். 2 திருமணங்கள் செய்து கொண்ட எம்.ஜி. ராமச்சந்திரன் முதல் மற்றும் இரண்டாவது மனைவிகள் இருவரும் உடல்நலக்குறைவால் இறந்த பிறகு ஒரு காலத்தில் அவரது முன்னணி பெண்மணியாகவும் பின்னர் தமிழகத்தின் முதலமைச்சர் நாற்காலியிலும் அமர்ந்த ஜானகி இவர் மணந்திருப்பார். அவரது மறைவுக்கு பிறகு சி. ராஜகோபாலாச்சாரி மற்றும் கே. காமராஜருக்கு பிறகு பாரத ரத்னா விருதை பெற்ற மாநிலத்தின் முதலாவது முதல்வர் என்ற பெருமையை அவர் பெற்றார். அதாவது எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்பொழுது பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது அப்படின்னா 1988. இது ஒரு தடவை செட்டு கொஷின்ல கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதனால ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு காலத்தையும் விடாமல் படிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு இதுல நமக்கு தெரியுது. விருது வழங்கப்பட்ட நேரம் சர்ச்சைக்குரியதாக இருந்தது. ஏனெனில் அது அவரது மறைவுக்கு பிறகு மிக விரைவாக வழங்கப்பட்டது. மேலும் விருதுக்கு 11 ஆண்டுகளுக்கு முன்புதான் அவர் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1989 மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக ராஜீவ்காந்தியின் கீழ் அப்போதைய ஆளும் கட்சியான இந்திய காங்கிரஸ் தேர்வுக்குழு இந்த விருதை வழங்க செல்வாக்கு செலுத்தியதாக பல எதிரிகள் குற்றம் சாட்டினார்கள். நீண்டகால உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் டிசம்பர் 24, 1987ஆம் ஆண்டு எப்ப அப்படின்னா 1987ஆம் ஆண்டு மணப்பாக்கத்தில் உள்ள ராமாவரம் கார்டன்ஸ் என்ற இடத்தில் காலமானார். அந்த நேரத்தில் ராமச்சந்திரனின் வாரிசாக ஜெயலலிதாவுடன் ஆளும் கட்சி கூட்டணி அமைத்தது. தமிழ்நாட்டில் 39 இடங்களில் 38 இடங்களை வென்று அமோக வெற்றி பெற்றது. இந்த தேர்தல் திமுகவின் மறுக்க முடியாத தலைமையிலான ஜெயலலிதாவின் வருகையை உறுதியாக அது அறிவித்தது. எம்ஜிஆர் அவர்கள் இந்த சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அது என்ன வருஷம்னா 1982 ஜூலை 1 அவர் கொண்டு வந்திருப்பாரு. எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு திரு ஜானகி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்பார். கொஞ்ச நாள் தான். எப்போ அப்படின்னா 1988 ஜனவரி 7 to 1988 ஜனவரி 30. தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் ஜானகி அவர்கள். அதாவது வாரிசு அடிப்படையில் வந்தவங்க அவங்க.
தேர்தல் முறையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் முதலமைச்சர் வந்து ஜெயலலிதா அவர்கள். ஓகேங்களா? கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எழுதணும். இந்த தேர்தல் அதிமுகவின் மறக்க முடியாத தலைமையிலான ஜெயலலிதாவின் வருகையை உறுதியாக அறிவித்தது. 1977 முதல் 1987 வரையிலான 10 ஆண்டுகளுக்கு மேலாக மிக உயர்ந்த நிலையான நீண்ட ஆயுளுடன் முதலமைச்சராக இருந்த சாதனையை எம்ஜிஆர் இன்னும் வைத்திருக்கிறார். இந்தியாவில் முதலமைச்சரான முதல் திரைப்பட நடிகர் இவரே. பாருங்க, முக்கியமானது, முதலமைச்சரான முதல் திரைப்பட நடிகர் இவராதான் இருந்தாரு. ஓகேங்களா? இவருடைய ஒரு சில விஷயங்கள், அதாவது ஒரு சில சாதனைகள் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்தில் நடந்தது. அதாவது நமக்கு 2000 வரைக்கான சிலபஸ் இருக்கு இல்லைங்களா? அதுலேருந்து ஒரு சில முக்கியமான இதை மட்டும் நான் சொல்கிறேன். இவர் வந்து விவசாயிகளுக்கான மின் கட்டணம் வந்து இலவச மின் கட்டணம் கொடுப்பாரு. எப்போ அப்படின்னா 1983 தான் கொடுப்பாரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம 1983 இன்னொரு முக்கியமான வந்து கிருஷ்ணா நதி உடன்பாடு செஞ்சுக்குவாரு. இதுக்கு வந்து தெலுங்கு கங்கை திட்டம், தெலுங்கு கங்கை திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து யாராருக்கு இடையில என்னன்னா எம்ஜிஆர் வெர்சஸ் வி.டி. ராமராவ் இடையில நடைபெறும் இந்த திட்டம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவருடைய காலத்துல தான் வந்து பெரியார் மாவட்டம் அப்படிங்கிறது தொடங்கும். எப்போ அப்படின்னா 1978 பெரியார் மாவட்டம் தொடங்கும். இவருக்கு தான் வந்து பாரத ரத்னா விருது 1988 வந்து கொடுப்பாங்க. அதாவது இவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து மறைஞ்சிருவாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் வந்து ஜானகி அம்மா வருவாங்க. அதற்கு இடையில எம்ஜிஆர் மறைவிற்கும் ஜானகி அம்மா வருவதற்கும் இடையில வந்து முதலமைச்சராக இருந்தவர் வந்து திரு நெடுஞ்செழியன் அவர்கள். நெடுஞ்செழியன் அவர்கள் தான் காலத்துல இருப்பாங்க. இவர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்துல நிறைய பல்கலைக்கழகங்கள் நிறைய தொடங்கும். முக்கியமா வந்து அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் வந்து 1978 தொடங்குவாங்க. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் 1981 இந்த காலகட்டங்களில் தொடங்குவாங்க. கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் 1982, திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் 1982, கொடைக்கானல் அன்னை தெரசா பல்கலைக்கழகம் 1984, காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் 1985, சென்னை தமிழ்நாடு மருத்துவ பல்கலைக்கழகம் 1987 இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நமக்கு நடக்கும். இப்போ ரீசண்டாக 2025 பிஜிடிஆர்பியில் வந்து ஒரு கொஷின் கேட்டாங்க. தமிழ் இணைய பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது 2001, இதை காமன்வெல்த் இருந்தது. இது 2001 தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? இந்த மாதிரியான கொஷின்களுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு முதலமைச்சர்களாகட்டும் பிரதமர்களாகட்டும் இவருடைய காலத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை வந்து தற்காலம் வரை இப்போ இருக்கிற நடப்பு வரை நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுலேருந்து நம்ம கேள்விகள் கேட்டாலும் கரெக்டாக நம்மளால சொல்லிக்க முடியும். இங்கே எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் இன்னொரு விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து மேல்நிலை பள்ளி தொடக்கம். அதாவது மேல்நிலை பள்ளி எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1978 மேல்நிலை பள்ளி தொடக்கம் 1980. அதாவது நம்முடைய கல்விக்குள்ள 10+2 +3 வரும் இல்லைங்களா? அதில் வரும். அது மட்டும் இல்லாமல் பள்ளி குழந்தைகளுக்கு சிறார்களுக்கு இலவச காலணிகள் வழங்குவது அப்படின்னு வழங்கும் திட்டமும் கொண்டு வருவாங்க. அது என்ன வருஷம்னா 1987 கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? இப்போ நாம பார்ட் 2ல இருந்த இந்த டாப்பிக்கை பற்றி ஒரு ரீகால் மட்டும் பார்த்துடலாம். கருணாநிதி சகாப்தம். அவருடைய காலம் வந்து 1969 to 2018 வரை அவருடைய சகாப்தமா சொல்றாங்க. இவர் வந்து அண்ணாதுரை அவர்கள் இறந்த பிறகு அடுத்த திமுகவினுடைய தலைவராக இவர் பொறுப்பேற்பார். இவருக்கு அப்புறம் வந்து இவருடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் வருவாங்க.
ஓகேங்களா? இவருடைய தலைமையில வந்து தேர்தல் வந்து நெறைய விஷயங்கள் இது பண்ணியிருப்பாங்க. அதில வந்து 1989 மாநில சட்டமன்றத்தில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்து 3வது முறையா கருணாநிதி அவர்கள் வந்து 1987 ஜனவரியில வந்து முதலமைச்சரா பதவி வகிப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து 2018 அவர் வந்து இறப்பாரு. அதற்கு பின்னாடி தன்னுடைய பொறுப்புகள வந்து தன்னுடைய மகன் வந்து எம்.கே. ஸ்டாலின் அவர்களிடம் ஒப்படைத்து இருப்பாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவர் வந்து இந்த எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஈரோட்ல 2018 மார்ச் 25 மாநாட்டுல ஒரு 5 முழக்கங்கள கொண்டு வருவாரு. அது என்னன்னா, கலைஞரின் கட்டளைகளை நாம் கவனித்துக் கொள்வோம். தமிழை வளர்த்து போற்றுவோம். அதிகார குவியலை நசுக்குவோம். திராவிடத்திலிருந்து மனித குலத்தை காப்போம். வளமான தமிழகத்தை வளர்ப்போம் அப்படிங்கிறது தான் அதனுடைய இதா இருந்தது. அடுத்தது வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 1972 அக்டோபர் 17 தொடங்கப்படும். இது வந்து எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்படும். ஆனா எம்ஜிஆர் அவர்கள் வந்து அதற்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியில உறுப்பினரா 1953 வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சி.என். அண்ணாதுரை அவர்களால் கவலப்பட்டு திமுகவில் இருப்பாங்க. கருத்து வேறுபாடு காரணமாக இவர் வந்து இந்த திமுகவிலிருந்து பிரிந்து 1972ல வந்து அவர் வந்து தனியா ஒரு கட்சியும் தொடங்குவாரு. இவர் வந்து அதாவது அவருடைய குருவா இருக்கக்கூடிய காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த கிங் மேக்கரான காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்த வந்து சத்தான உணவு திட்டம் அப்படிமாக இவர் மாற்றுவார். இது அவருடைய பெரிய சாதனையா இருக்கும். அது இவர் வந்து உடல்நிலை குறைவு காரணமாக இறந்துருவாரு. அவருக்கு அப்புறம் முதலமைச்சரான அவருடைய வாரிசு மூலமா இருந்தவர் ஜானகி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர். தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். அந்த எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜானகி அம்மா அவர்களுக்கும் இடையில வந்து சில காலம் திரு நெடுஞ்செழியன் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருப்பாரு. ஓகேங்களா? இதுதான் வந்து இவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் 1987 டிசம்பர் 24ல மணப்பாக்கத்தில் உள்ள ராமாவரம் கார்டன்ஸ் அப்படிங்கிற அவருடைய இல்லத்துல தான் அவர் இறப்பாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் ஜெயலலிதா அவர்களுடைய வருகை நிறைய இருக்கும். ஓகே. 1977 முதல் 1987 வரையிலான 10 ஆண்டுகளுக்கு மேலாக மிக உயர்ந்த நிலையான நீண்ட ஆயுளுடன் முதலமைச்சராக இருந்த சாதனை எம்ஜிஆர் அவர்களுக்கும், அதாவது இந்தியாவில் முதலமைச்சரான முதல் திரைப்பட நடிகர் அப்படிங்கிற பெயரும் எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் குடுக்குறாங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு 1988ல பாரத ரத்னா விருதும் குடுத்து சிறப்பித்திருப்பாங்க. இதுவரைக்கும் நாம தமிழ்நாடு ஹிஸ்டரியில வந்து இப்ப ரீசென்ட்டா இருக்கக்கூடிய அதாவது பிற்கால பாண்டியர்கள் முதல் இப்போ 2000 வரைக்கும் உள்ள காலகட்டத்தினுடைய பல்வேறு நிகழ்வுகள பத்தி நம்ம இந்த யூனிட்ல பார்த்திருக்கோம். இதுல ஒவ்வொன்லயும் இருந்து வித்தியாசமான கொஸ்டின்ஸ் வரும். இப்பல்லாம் வந்து இயரு, காலம், இடம் இதெல்லாம் கேட்கறதில்ல. அதாவது நம்ம கன்டென்ட்ட புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ற மாரி தான் இப்ப இருக்கு. 2022ல 19லருந்தே அந்த மாரி கொஸ்டின்ஸ் தான் கேட்கறாங்க. 2022லேருந்து இன்னும் அதிகமா அந்த மாரி கொஸ்டின்ஸ் தான் கேட்கறாங்க. ஓகேங்களா? இதுக்கு நாம எல்லாத்தையும் அதாவது எந்த டாபிக்கும் விடக்கூடாது. எந்த ஒரு சின்ன இடத்துலயும் நம்ம மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. அந்த கன்டினியூட்டியா நம்ம படிச்சுட்டு வந்தோம்னா மட்டும் தான் வந்து இந்த மாரி கொஸ்டின்ஸ் இப்ப வர கொஸ்டின்ஸ்லாம் நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியும். அப்புறம் நம்ம கம்பேர் பண்ணி படிக்கணும். இப்போ நாம வந்து தமிழ்நாட்டுடைய விடுதலை போராட்டமாகட்டும், இதற்கு முன்னாடி இந்த சங்ககாலம் அப்படி இதெல்லாம் வந்து இந்தியன் ஹிஸ்டரியில வரும் இல்லைங்களா? அத வச்சு நம்ம கம்பேர் பண்ணி படிக்கலாம். இப்ப லேட்டஸ்ட்டா நம்ம படிச்சிருக்கிற 2000 அதாவது 1947க்கு அப்புறம் வரதெல்லாம் வந்து இந்தியன் ஹிஸ்டரியோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஐரோப்பியன் ஹிஸ்டரியோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஏன் நம்ம கிழக்காசிய வரலாறு படிப்போம். யுஜிடிஆர்பில அதோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். யூரோப்பியன் ஹிஸ்டரியோட இயர்ஸ் வைஸ் அந்த காலங்கள் தகுந்த மாரி நம்ம இயர் பண்ணி பார்க்கறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா, நமக்கு வந்து இந்த இயர், காலம் அதாவது அந்த அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு மறக்காம இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்கூல் புக்லயே பார்த்தீங்கன்னா, எப்படி குடுத்துருப்பாங்க அப்படின்னா, அதாவது அ ய இந்தியன் ஹிஸ்டரி குடுத்துருப்பாங்க. அப்ப ஐரோப்பாவுல எப்படி இருந்தது? அப்படிங்கிறது ஒரு கடைசி பேஜ்ல குடுத்துருப்பாங்க. புக் பேங்க்கு முன்னாடி. அதே மாதிரி ஐரோப்பாவுல ஹிஸ்டரி படிக்கும்போது,
இந்தியாவுல அப்படி நிலைமை என்ன? அப்போதைய நிலைமை என்ன? அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. அதான் அவங்க வந்து ஒரு கோட் போட்டு காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஸ்கூல் புக்க நல்லா தரவு பண்ணணும். அதுதான் பேசிக். ஓகேங்களா? அதுல இருந்து கண்டிப்பா கொஷின்ஸ் வராம இருக்காது. கண்டிப்பா வரும். ஆனா வந்து ரொம்ப கம்மியா தான் வரும். ஓகேங்களா? ஆனா வந்து நமக்குடைய பேசிக் வந்து ஸ்கூல் புக் தான். அத நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது. நம்ம எவ்வளவு ஆத்தர் புக் படிச்சாலும், எவ்வளவு கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஸ்கூல் புக்க எக்காரணத்த கொண்டும் விட்றக்கூடாது. ஓகேங்களா? ஓகே. இன்னைக்கு இந்த டாபிக்கோட வந்து இந்த யூனிட் வந்து முடியும். இதுக்கப்புறம் வந்து உங்கள ஒரு சில திட்டங்கள், இத பத்தி நான் வந்து ஒரு சின்ன வீடியோ ஒண்ணு நான் அப்புறமே போடுறேன். ஓகேங்களா? தேங்க் யூ.